அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய அறிவியல் செய்திகள். ரோபாட்டிக்ஸ் துறையில் இந்தியாவின் தற்போதைய நிலையை பற்றி பார்க்கலாம். ரோபாட்டிக்ஸ் அமெரிக்கா சீனாவுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் நிலை எப்படி இருக்கு? ஏஐ மற்றும் ரோபாட்டிக்ஸ் துறையில இந்தியா எந்த நிலையில உள்ளது? இந்த துறையில முன்னேற போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா என்பன குறித்து விவாதம் நடக்குது. கடந்த சில ஆண்டுகள்ல செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தொழில்நுட்பம் மற்றும் தயாரிப்புகள் துறையில உலகம் முழுவதும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த போட்டியில அமெரிக்கா மற்றும் சீனாவை சேர்ந்த நிறுவனங்கள் தற்போது முன்னணியில் உள்ளன. இப்போது விவசாயம் முதல் மருத்துவம் மற்றும் உற்பத்தி வரை ஒவ்வொரு துறையிலும் ஏஐ மற்றும் ரோபாட்டிக்ஸ் பயன்படுத்தப்படுது. இந்தியாவிலும் இந்த துறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் இந்தியா இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளதாகவும் நிபுணர்கள் சொல்றாங்க. ரோபாட்டிக்ஸ் இந்தியாவில் இன்னும் வளர்ந்து வரும் ஒன்றாகவே கருதப்படுது. கடந்த 20 ஆண்டுகளாக ரோபாட்டிக்ஸ் துறையில பணியாற்றி வரும் ஐஐடி மண்டியை சேர்ந்த ரோபாட்டிக்ஸ் பேராசிரியர் அமித் சுக்லாவின் கூற்றுப்படி, இந்தியா தொழில்நுட்ப திறனையும் திறமையையும் கொண்டிருந்தாலும் உள்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொடர்பான சவால்கள் இந்த துறையில வேகத்தை கட்டுப்படுத்தும். ரோபாட்டிக்ஸ் என்பது ஒரு ரோபோ உடலுடன் இருக்கும் செயற்கை நுண்ணறிவு ஆன்மா என்பதை தவிர வேறில்லை. இது ஒரு கடினமான துறை, ஏனெனில் இதற்கு பொறியியலின் ஒவ்வொரு கிளையுடைய ஒருங்கிணைப்பும் தேவைப்படுது என்கிறார் பேராசிரியர். இந்தியா தற்போது எந்த நிலையில் இருக்குது பார்க்கலாம். 1980களில் ரோபாட்டிக்ஸை நோக்கிய இந்தியா தனது முதல் நடவடிக்கைகளை எடுத்தது. இன்று இந்தியாவின் ஐஐடி நிறுவனங்கள் பிரத்யேக ரோபாட்டிக்ஸ் ஆய்வுகளை செய்து கொண்டிருக்குது. ஆனால் இந்தியாவில் ரோபாட்டிக்ஸ் இன்னும் ஆரம்ப நிலையிலேயே இருப்பதாகவும் சிதறி கிடப்பதாகவும் நிபுணர்கள் சொல்றாங்க. அமெரிக்கா 1950லேயே ரோபாட்டிக்ஸில் ஈடுபட தொடங்கியது. இந்தியாவின் முதல் ஆய்வகம் 1980களில் ஐஐடி கான்பூரில் நிறுவப்பட்டது. இந்த போட்டியில நாம் சுமார் 20-30 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம். ஆனா இப்போது இந்த இடைவெளி விரைவாக குறைந்து வருது என்று கூறினார் அமித் சுக்லா, பேராசிரியர். உற்பத்தி மற்றும் பிற துறைகள்ல ரோபோக்களின் பயன்பாட்டில் இந்தியா வேகம் முன்னேறி வருவதாக சொல்றாங்க. சர்வதேச ரோபாட்டிக்ஸ் கூட்டமைப்பின் தரவுகளின்படி இந்தியா இப்போது தொழில்துறை ரோபோ நிறுவனங்களுக்கான உலகின் முன்னணி சந்தைகள்ல ஒன்றாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 9000 புதிய ரோபோக்கள் உருவாக்கப்படுது. இந்த வளர்ச்சி முக்கியமாக ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், தானியங்கி கிடங்குகள் போன்ற துறைகளில் காணப்படுது. அரிதான மண் மறுசுழற்சி போன்ற துறைகளிலும் இந்தியாவின் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுது. இந்தியாவின் முன்னணி அரிய மண் மறுசுழற்சி நிறுவனங்கள்ல ஒன்றான ஏடிரோவின் நிறுவனர் நிதின் குப்தா இது குறித்து பேசிய போது, இந்தியா இப்போது தொழில்துறை ரோபோ நிறுவனங்களுக்கான சந்தைகள்ல உலகளவில் முதல் 6 சந்தைகளில் ஒன்றாக உள்ளது. ஆண்டுதோறும் 9000க்கும் மேற்பட்ட யூனிட்டுகள் பயன்படுத்தப்படுது என்றார். ரூர்க்கியில் உள்ள எங்கள் கட்டமைப்புல மெக்கட்ரானிக்ஸ், வெட்டு அமைப்புகள் மற்றும் சாமர்த்தியமான பொருள் கையாளுதல் சிக்கலான கழிவு நீரோடைகளுக்கு நிலைத்தன்மையை கண்டறியும் தன்மையை கொண்டு வருது. எலக்ட்ரிக் வாகனங்கள் உற்பத்தி விரிவடையும் போது தொழில்துறை அளவில் முக்கியமான பொருட்களின் நம்பகமான மற்றும் அதிக திறன் மீட்டெடுப்பை அடைவதில் ரோபாட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பேராசிரியர் சொல்றாரு. இருப்பினும் ரோபாட்டிக்ஸ் தன்னிறைவை அடைய இந்தியா இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டி இருப்பதாக நிபுணர்கள் ஒப்புக்கொள்றாங்க. தற்போது ஒவ்வொரு 10,000 தொழில்களுக்கும் எத்தனை ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை ஒப்பிடும்போது சீனா, தென்கொரியா, ஜெர்மனி போன்ற நாடுகளை விட இந்தியா மிகவும் பின்தங்கி இருக்குது. இந்தியா செயற்கை நுண்ணறிவு, மென்பொருள் மேம்பாடு, ரோபோக்களின் பயிற்சி ஆகியவற்றில் முன்னேறி வருது. ஆனால் ரோபோக்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான உபகரணங்களுக்கு இன்னும் வெளிநாடுகளில் தான் சார்ந்திருக்க வேண்டியிருக்குது. இந்தியாவுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் உற்பத்தி அமைப்பு இல்லாததுதான். மோட்டார்கள், கட்டுப்படுத்திகள், சிப்புகள், சென்சார்களுக்கு நாம் இன்னும் சீனாவை சார்ந்துள்ளோம் என்கிறார் பேராசிரியர். இந்தியாவில் ரோபோ உற்பத்திக்கான சூழல் அமைப்பை உருவாக்குவதில் மிகப்பெரிய சவால் வளங்கள் பற்றாக்குறை தான் என்று நிபுணர்கள் சொல்றாங்க. சீனாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தின் பட்ஜெட் இந்தியாவில் உள்ள அனைத்து ஐஐடிகளின் ஒருங்கிணைந்த பட்ஜெட்டை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்று சொல்றாங்க.
இது வளங்களின் மிகப்பெரிய இடைவெளியை காட்டுது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் தனியார் முதலீடு இல்லாததுதான். நமது வறுமை மனநிலை இன்றும் மற்றும் அதிகாரத்துவத்தில் இருந்து நாம் வெளியேற வேண்டும் என்கிறார் பேராசிரியர். அமெரிக்காவில் ரிஸ்க் எடுக்கும் மூலதனம் மிக சேலஞ்சிங் இன்கம். அமெரிக்காவில் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும் மூலதனம் மிக அதிகமாக உள்ளது. 10% வெற்றி வாய்ப்பு இருந்தால் கூட அதற்கு நிதி கிடைக்குது. அதுவே இந்தியாவில் முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் 200% உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறாங்க. இந்தியாவில் ஐடி, செயற்கை நுண்ணறிவு அல்லது மென்பொருள் துறையில ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கினால் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏனெனில் இந்த பகுதிகளில் ரிஸ்க் குறைவாக உள்ளது. ஆனால் ரோபாட்டிக்ஸ் துறையில ரிஸ்க் மிக அதிகமாக உள்ளது. எனவே முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்ய தயங்குகிறாங்க என்று விளக்கினார் பேராசிரியர். இந்தியாவின் ரோபாட்டிக்ஸ் ஆய்வு மற்றும் கண்டெடுப்பு பெரும்பாலும் ஐஐடி நிறுவனங்கள் மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் போன்ற சிறந்த தொழில்நுட்ப அமைப்புகளால் வழிநடத்தப்படுது. ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி, ஐஐடி கான்பூர் போன்ற நிறுவனங்கள் ரோபாட்டிக்ஸின் பிரத்யேக ஆய்வகங்கள் மற்றும் சிறந்த மையங்களை கொண்டுள்ளது. அங்கு நீருக்கடியில் ரோபாட்டிக்ஸ், ட்ரோன்கள், மொபைல் ரோபோக்கள், தொழில்துறை தானியங்கி அமைப்பு ஆகியவற்றில் பணிகள் மேற்கொள்ளப்படுது. உதாரணமாக ஐஐடி மெட்ராஸில் உள்ள ரோபாட்டிக்ஸ் ஆய்வகம் மொபைல் மற்றும் மருத்துவ ரோபாட்டிக்ஸ் போன்ற துறைகளில் ஆய்வு செய்து வருது. அதே நேரத்தில் ஐஐடி டெல்லியில் உள்ள உயிரியல் ரீதியாக ஈர்க்கப்பட்ட ரோபோக்கள் மற்றும் ட்ரோன்களுக்கான மையம் பலதரப்பட்ட ரோபாட்டிக்ஸ் மேம்பாட்டில் கவனம் செலுத்தும். இந்த துறைகளில் இந்திய நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டின் அதிக முதலீடு இல்லாமை, வரம்புக்கு உட்பட்ட வன்பொருள் உற்பத்தி அமைப்பு, வெளிநாட்டு நிறுவனங்களின் போட்டி, திறமையான வன்பொருள் பொறியாளர்களின் பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொள்கின்றன. இதன் காரணமாக இந்தியா இன்னும் சீனா, அமெரிக்கா போன்ற ரோபாட்டிக்ஸ் வல்லரசுகளுடன் ஒப்பிடும்போது பின்தங்கியே இருக்கிறது. உலகளவில் ரோபாட்டிக்ஸ் துறையில் ஜப்பான், ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் இப்போது வேகமாக வளர்ந்து வரும் சீனாவின் நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்துது. இந்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபாட்டிக்ஸ் துறையில உலக வல்லரசுகளை விட இந்தியா இன்னும் பின்தங்கி இருந்தாலும் சமீபத்திய ஆண்டுகள்ல இந்திய அரசும் இந்த திசையில முன்னேற ஏதுவாக பல கொள்கை முயற்சிகளை மேற்கொண்டு வருது. ரோபாட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் மூலதன தொழில்நுட்பங்களாக கருதி உலகளாவிய தொழில்நுட்ப போட்டியில இந்தியா முன்னணியில் நிறுத்துவதை நோக்கமாக கொண்ட பல கொள்கை முயற்சிகள் இந்திய அரசு எடுத்து வருது. மதிப்பு வாய்ந்த உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை துரிதப்படுத்தும் தேசிய பணிகளுக்கு ரோபாட்டிக்ஸ் ஒரு திறன் பெருக்கியாக கருதப்படுவதாக அரசின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவித்தது. கூடுதலாக டிஜிட்டல் இந்தியா, திறன் மேம்பாட்டு திட்டங்கள், ஏடிஐ ஆளுகை வழிகாட்டுதல்கள் மூலம் கண்டுபிடிப்புகளுக்கும் ஒழுங்குமுறைக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்தும் ஒரு பொறுப்பான மனிதர்களை மையமாக கொண்ட ஏஐ சூழல் அமைப்பை உருவாக்க அரசாங்கம் முயன்றது. இருப்பினும் ஒப்பீட்டளவில் அமெரிக்காவின் கூட்டாட்சி மட்டத்தில் பாதுகாப்பு சாராத ஏஐ ஆராய்ச்சியில் ஆண்டுதோறும் சுமார் $3.3 பில்லியன் முதலீடு செய்யப்படுவது. தனியார் துறை முதலீடு இதைவிட பல மடங்கு அதிகம். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. இதுவரை நாம ரோபாட்டிக்ஸ் ஏஐ துறையில, அதாவது இன்றைய அறிவியல் செய்தியில் என்னத்தை பார்த்தோம்னா, ரோபாட்டிக்ஸ்ல இந்தியாவின் தற்போதைய நிலையை பற்றி பார்த்தோம். இதில் மேலும் முன்னேற்றம் அடையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.